ஒன் டே ட்ரிப்பில் திடீர்னு பிளான் பண்ணி எங்கடா போகலான்னு யோசிச்சப்போ டக்குன்னு தோணுனது நமக்கு பக்கத்தில் இருக்கிற கேரளா. ஸோ பாலக்காடு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே டக்குன்னு பிளான் பண்ணி பைக் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் நானும் என் ஃப்ரெண்டும். ஸோ பாலக்காடு போகிற வழியில் எப்படி இருக்குது, ஸோ அந்த பாலக்காடெல்லாம் எப்படி அந்த என்னென்ன விஷயங்கள்லாம் அங்கே இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது போக, அங்கே இருக்கிற சில முக்கியமான பிளேசஸ் எல்லாம் நம்ம போய் ரீச் பண்ணி அங்கே போய் நம்ம என்டர்டெயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கிளம்பியாச்சு. ஸோ போகிற வழியிலெல்லாம் பார்க்குறீங்கன்னா சூப்பராக இருக்குது. இன்னும் சொல்ல போனால் வச்சுக்கோங்களேன், அங்கே போய் நமக்கு ஸ்பெஷல் ஃபுட்டு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியமாக இந்த ட்ரிப்பு கூட. ஸோ அங்கே போய் நம்ம எதிர்பார்க்குறதெல்லாம் நடக்க போகுதா அப்படிங்கிறது தெரியல. இருந்தாலும் நம்பிக்கையோடு சும்மா ஜாலியாக போயிட்டு வருவோம். ஸோ ஒரு நாள் காலையில் 8:30க்கு நம்ம 9 o'clock செஞ்சு கிளம்பியாச்சு. ஸோ அங்கே போயிட்டு நமக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குது அப்படிங்கிறது தெரியல, பார்ப்போம். ஸோ கேரளாவோட பார்டர் இப்போ தான் வந்திருக்கோம். ஸோ கேரளாவோட பார்டர் வந்து அந்த ஒரு ஃபீல், அந்த ஏர், இந்த காற்று சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த காற்றை ஃபீல் பண்ணும்போதே நமக்கு ஒரு ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு அனுபவம் கிடைக்குது. ஏன்னா கிளைமேட் அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க, செம்ம சில்லுன்னு போயிட்டுருக்குது. ஸோ பார்ப்போம், லெட்ஸ் கோ.
பாலக்காடு வந்துட்டோம். அப்படியே வந்ததும் வந்துட்டோம். மஞ்சுமேல் பாயச பாட்டு வந்துடுவோமா? தமிழெல்லாம் எழுதிருக்கானுங்கடா இங்கே. ரவுண்ட் அடிக்கிறியா? எதுக்குடா வந்தீங்க இங்க? எதுக்குடா வந்தோம்? பாலக்காடு வந்தோம். பாலக்காடு வந்தோம். சார் நல்ல தண்ணி போற இடத்துல டிச்சு தண்ணி போயிட்டு இருக்கு. எதுக்கு வந்தோன்னே தெரியல. சரி ஏதாவது டிசைட் பண்ணுவோம். அதான் பாலக்காடு வந்ததும் வந்துட்டு மஞ்சுமேல் பாய்ஸை பார்த்துட்டு வந்துடுவோமா? இது பாலக்காடு சிக்னல் ஆகணும். என்ன பிளானோ தெரியல. கண்ணு முன்னாடி பாலக்காடு ஃபோர்ட் 1.5 கிலோமீட்டர்னு போட்டிருக்கிறதுனால அங்கேயே போவோம்னு சொல்லி அங்கேயே போகலாம். இதை முன்னாடி போய் லெஃப்டா பார்ப்போம் பாலக்காடு கோட்டை எப்படி இருக்குதுன்னு. திப்பு சுல்தான் கோட்டை தானே? திப்பு சுல்தான் காலத்துல இருந்து கோட்டையா இல்லையா? எந்த அலி? ஹைதர் அலியா? அவரை வரலாறு என்னன்னு அங்கே போய் தெரிஞ்சுக்கலாம். வரலாறு முக்கியங்களே. 1.5 கிலோமீட்டர் பாலக்காடு போர்ட்டுக்கு எப்படி போகணும்? அவன் பேர் என்ன? புயோலா? என்னடா பேர் இது? புயோல். கெட்ட வார்த்தை பேசுற மாதிரியே இருக்கு. அப்படி என்னடா கோட்டை? ஒரு பெரிய மலை மாதிரிலாம் இருக்கணும் கோட்டைன்னா. கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது. வீட்டை சுற்றி ஒரு மரத்தை வளர்த்தோம்னாலே கஷ்டப்படும். இடம் வீணாக போகுது. அதனால தான் இவனுக்கு நல்லா இருக்காது. நான் இன்னும் அப்படியே இருக்கேன். ஏய் எங்கடா வர? இன்னுமாடா 1.5 கிலோமீட்டர் வரல. ஏதோ கோட்டைங்கன்னு அழிச்சிட்டாங்களா? கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது. லெஃப்ட் ரைட் எங்கேயாவது. அதுவா ஏதோ மலை ஏறுற மாதிரி ஏறுது. இது இதான் கோட்டையா? இல்லை என்னடா ஏமாத்துறீங்க?
எது இதான் கோட்டையா? இதோ அங்கே இருக்குதுடா பின்னாடி சைடு. அதானே பார்த்தேன். பொசுக்குன்னு என்னடா மரத்தை காமிச்சு கோட்டைங்கிறீங்களாடா நினச்சேன். ஓ இப்போ என்ட்ரன்ஸ் ஃபீஸ் இருக்குதா? என்ட்ரன்ஸ் எல்லாம் காசு கேட்டானுன்னு அடிச்சு போடுவோம். ஏரியா விட்டு ஏரியா வந்து பிரச்சனை எதுவுமே எழுதியிருக்கானுங்க. எல்லாம் இங்கிலீஷ்லேயே மலையாளத்தில் எழுதிருக்கு. ஒன்றும் புரியலை. இந்த கோட்டையோட என்ட்ரன்ஸ். உள்ள வண்டி எடுத்து போகலாமா? போகலாம் உள்ள. அப்படியே விடு பார்ப்போம். இதுதான் பாலக்காடு கோட்டையின் என்ட்ரன்ஸ். என்னடா நடுவில் இவ்வளோ பெரிய ஓட்டை. வானே வானே வானே. நான் நம்ம வெளியூருக்கு வந்திருக்கோம். வாயை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். இல்லைண்ணா இவனுக்கு ரவுண்டு அடிச்சிருவானுங்க. எதா இங்கே வா. என்ன பறஞ்ச அப்படிமானுங்க. என்ன ஒன்றும் பறையலண்ணே. ஆட்டோக்கு மட்டும்தான் ஃபீஸ் ஆட்டுருக்குறா 30 ரூபா. நம்மளை வண்டி அங்கே போட்டுருவோமா சைடில்? ಈ சைடில் போ. சைடில் இப்போ நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம். வண்டி டோக்கன் கேட்டால் வண்டி டோக்கன் பிரிண்ட் எதுவுமே வரல. கேட்டால் ஏதோ டிக்கெட் வாங்கணுமா? ஆமாண்டா. ஆனால் பேர் வந்து திப்பு சுல்தான் கோட்டை. என்னடா தண்ணியெல்லாம் இருக்குதுங்க. ஏதோ முதலையெல்லாம் வளர்த்துவானுங்களோ? ஆமாம் குஞ்சுடா பெருசுடா அது. அங்கே ஒன்று பெருசாக இருக்குது. அங்கே ஒரு எத்தனை ஆமை இருக்குன்னு. இவங்களாம் இதான் திம்பாங்களோ? இதோ அங்கே ஒரு எல்லாம் வெயில் காஞ்சிட்டு இருக்குது. பாலக்காடு ஃபோர்ட்டான இது. ஆமைகள் பண்ணை இதுன்னு நினைக்கிறேன். ஆமைகள் இருக்குது, மீன் இருக்குது. இது டேங்க் கிளீனர் மீன் இல்லைடா, ஜிலேபி மீன் ரகம். ஜிலேபி மீன் ரகம் மாதிரி ஒரு மீன். நம்ம என்ன பண்ணணும், உள்ள கல்வெட்டுக்குள்ளே ஏதாவது வச்சுருக்காங்களான்னு நம்ம ஏதாவது நோண்டி பார்க்கணும். ஒவ்வொருத்தவன் பண்ணுறான்ல, இங்கே ஏதோ இருந்திருக்குமோ. இங்கெல்லாம் ஸ்டெப்ஸ் ஏறி மேலே போகுது. ஒருவேளை காவலாளி நிற்கிற இடமாட்டிருக்கு இதெல்லாம். ஆனால் இன்னும் நிற்குது பாரு அந்த ஆர்கிடெக்சர் பண்ண மாதிரி சேலையெல்லாம். செங்கல் தானே வச்சுருப்பானுங்க, சின்ன சின்ன செங்கல். அட ஏதாவது பேசிகிட்டு இருக்கணுமேன்னு தான் பேசிகிட்டு இருக்கிறேன். டேய் இதெல்லாம் பெரிய கல்றா, பெரிய சிங்கிள்ரா. இப்போ கட்டியிருக்கானுங்க. 1766 எங்கே பெரிய சிங்கிள் கிடச்சிச்சு. டேய் சத்தம் இல்லாமல் போகணுண்டா. கோவிலெல்லாம் இருக்குதுடா, கோவில்லாம் இருக்குதுடா. கோவிலாக சாமி கும்பிட்றது மாதிரி என்னது. அப்போ எல்லாம் செருப்பு கட்டிட்டு தான் போகணுமா? மீன் சின்னம் பாருங்க, ஹைதர் அலி கோட்டையில் மீன் சின்னம். அதாவது எங்கே போனாலும் இந்த மக்களோட சேட்டைங்க மட்டும் இருக்காது, கம்மன் இருக்காது. மரத்தில் ஏறுறது, மரத்தில் தொங்குறது, இழுக்கிறது. அவர் எல்லாரும் ஒரு வழியில் போனால் நாங்கள் தனி வழியில் போவோம். ஆனால் அந்த சேட்டை பண்ணுற பசங்க இருக்கானுங்களே, அட்டுழியம் பண்ணுறானுங்க. மரத்தை பிடிச்சி அந்த தொங்கி ஆடிட்டு இருக்கிறானுங்க. அதுலேயும் ஒரு குழந்தை வேறு கீழே விழுந்து கியாமையான்னு கத்திட்டு கிடக்குது. தேவையா? ஆனால் எங்கே போனாலும் இந்த ஜோடி மட்டும் இல்லாமல் இருக்கவே இருக்காதுல்ல. திரும்புகிற பக்கமெல்லாம் ஜோடியாக உட்காந்துருக்காங்கடா. பாரு மேலெல்லாம் எங்கேயும் ஏறுறாங்க. ஹைதர் அலி ஆட்சி செஞ்சப்போ கட்டின கோட்டையில் பாண்டியர்கள் வந்து ஏதாவது ஒரு வேலை பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு நிறைய அடையாளங்கள் இருக்குது இங்கே.
இங்கே ஒரு ஜோடி. சரி ரைட், ஓகே, அதுவும் சரி. see my reaction. மேலே ஏறி நின்று பார்ப்போம். இங்கேயும் ஏதாவது ஸ்கோர் என்றா அது ஆனால் இதெல்லாம் இப்போ ரீசெண்டாக கட்டின இடம் இதெல்லாம். அதாவது கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி கட்டியிருக்கானுங்க. அதெல்லாம் ஜெயில் மாதிரி இருக்குது. ஏன்னா அப்படி பட்ட பகல் வெளிச்சத்துலேயே அங்கே அந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்கானுங்களே. இங்கெல்லாம் புதற மாதிரி இருக்கிற இடத்துல எல்லாம் என்ன பண்ணிட்டு இருப்பாங்களோ. எது பாம்புக்கு என்ன கடிச்சிடாது? பாம்பு தானே, கடிச்சாலும் கடிக்கும். இந்த சொல்லலை அடங்க மாட்டானுங்களாடி. இந்த பொந்துக்குள்ளே ஏதாவது இருக்கானுங்களா? மேலே ஏறுற மாதிரிலாம் கட்டி வச்சுருக்கானுங்க. இது ரொம்ப ஓப்பனாக இருக்கா? இங்கே போடுற சந்து இதுக்குள்ளெல்லாம் உள்ளே போகிற மாதிரி வச்சுருக்கானுங்க. ஒரு உள்ளே போய் அந்த சந்தில் போய் எட்டி பார்க்குறதா? இங்கேயும் ஒரு என்ட்ரன்ஸ். ஓஹோ, நான் மேலே ஏற போகிறேன். ஸ்ட்ராங்காக தானே இருக்கும். தம்பி யார்ப்பா அது மேலே ஏன்ப்பா ஏற அப்படின்னு கேட்க போகிறானுங்க. இந்த வியூ நல்லா இருக்கு. எல்லா பக்கம் சந்தில் அப்படியே அழகழகாக நின்றுட்டு என்ஜாய் பண்ணுறானுங்கடா. ஆனால் எல்லாத்தையும் எட்டி பார்த்துட்டு வரணும்ல. எல்லாம் பாரு. இங்கேயும் சரிடா, இங்கே நம்ம வர முடியாதுடா, எல்லாம் பிஸியாக இருக்காங்க. அம்மாடி வெயில் ஓவராக இருக்கு. இந்நேரத்துக்கு மழை வந்தால் எப்படி இருக்கும் நமக்கு? டெஸ்ட் பண்ண போகிறேன். இங்கே யாராவது இருக்காங்களா? யார் பெற்ற பையனும் கூடவே வந்துட்டு இருந்தான். அதனால் நீ அம்போன்னு பஸ்ஸு என்ட்ரன்ஸில் உள்ளே வந்தோம்னா நேராக அப்படி பார்த்தீங்கன்னா ஜெயில் மாதிரியே இருக்குதுல்ல. நம்ம ஊரில் பார்க்க போலீஸ் ஸ்டேஷன் மாதிரியே ஜெயில் மாதிரியே இருக்குது. ஆனால் இந்த ஒரு மரத்தை பாரு, இங்கேருந்து ஆரம்பித்து அப்படி போய் அப்படி வந்துருக்குது பாரு. மரத்துலேயே மரம் வளர்ந்துருக்குது. மாங்காய் மரம் எல்லாம். ஒரு மாங்காயாவது கண்ணுக்கு தெரியுதா? தாலுக்கா சப்ளை ஆஃபீஸ். ஆமாண்டா, மலையாளத்தில் படிக்கிறேன்னு நினைக்காதீங்க, தமிழ் அங்கே எழுதியிருக்குது. இது அப்போனா தாலுக்கா ஆஃபீஸாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இந்த ஊரில். உள்ளே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எல்லாம் டேபிள் சேராக போட்டு அடுக்கி வச்சுருக்காங்க. அது போய்
ஆனால் இப்போ இதெல்லாம் மெயின்டெனன்ஸ் இல்லை, நல்லாவே தெரியுது. நெக்ஸ்ட்டு லெஃப்டா ஃப்ரீ லெஃப்ட். அப்புறம் ட்ரெயின் மாதிரிலாம் கட்டி வச்சிருக்கிறானுங்க காம்பவுண்ட் சவரிவே. பார்க்கா? Head south on West Fort Road, Palakkad, Koduvayur, Meenakshipuram Highway. In 200 meters, turn right toward West Fort Road, Palakkad, Koduvayur, Meenakshipuram Highway, Yakra Road. Back side. City District Tourism Promotion Council. Forest ஆமாடா. ஏன்னா இதனோட இதுக்குள்ள பார்த்து இங்கேயுமாடா, இங்கேயுமா Turn right toward West Fort Road, Palakkad, Koduvayur, Meenakshipuram Highway, Yakra Road, then make a U-turn. அங்கே ஒரு ஜோடி உட்காந்துட்டு இருக்காங்களா, அதை பார்த்துட்டு இருக்காரான்னு தெரியல. Turn right, then. கண்ணூர், கோழிக்கோட், மலப்புரம். அடுத்து ரைட்டில் அப்படியே ரைட், அந்த ரைட்டு. எப்பயாவது கரெக்ட் ரூட்டில் போகிறோமா ஆட்டோக்காரனே ஃபாலோ பண்ணிக்கும். லாங் ரூட்லேயே ஏறி போகும். ஸ்ட்ரைட்டாக போகணும். அடுத்து ஒரு 110 மீட்டர் போய் லெஃப்ட் எடுக்கணும். இந்த லெஃப்ட் தான். அந்த பக்கம் பாலக்காடு ஜங்ஷன். ஆனால் செம்ம கிளைமேட், நல்ல மழை தூறல். ஸ்ட்ரைட்டாக போகணும். Straight. மழை பேஞ்சிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே மழை இருக்கு பாரு, மழை கண்ணுக்கே தெரியல. வாட்டர் ஃபால்ஸ் மழை தானே வரும். Somewhere in Palakkad, hidden place. அடா இங்கே கூட பச்சை பசங்க இருக்குதா? இல்லை, நம்ம ஊர் மாதிரியே இருக்குது. ஆனால் வீடுகளை பார்த்தா மட்டும்தான் வித்தியாசம். கேரளா வீடு போய் முட்டை சந்துக்குள்ள நிற்கணுமா? வாரு நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்குது. தோனி எக்கோ டூரிசம் வாட்டர் ஃபால்ஸ் 3.5 கிலோமீட்டர்ஸ். புரியலாம் வருமாடா. எனக்கு தெரிஞ்சு மழை
லைன்ல மாட்ட போறோம் நினைக்கிறேன். ஹாய் வீடியோ வேற லைவ் ஓடிட்டு தோனி ஃபார்ம் ஏறலாம்.
ஒன்றரை ஆகுது. இன்னும் கிளைமேட் இன்னும் இரிட்டேஷன் இருக்கு. நல்லா கருகும் போது இருக்கு. நடந்து போகணுமா? ஆமா நினைக்கிறேன். இங்கதான் ஆட்டோ வந்து இறக்கி விட்டாங்க. நடந்து போகணும். வண்டி இங்க பார்க் பண்ணிட்டு ஃபாரஸ்ட் உள்ள வந்திருக்கோம். தோனி எக்கோ டூரிசம் சென்டர். புலி மானெல்லாம் போட்டிருக்காங்க. சண்டை போடாதீங்க தெரியா. ஸோ திடீர்னு பிளான் பண்ணி அடுத்ததாக தோனி வாட்டர் ஃபால்ஸுக்கு வந்திருக்கோம். ஸோ உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ என்ட்ரன்ஸே பார்த்தீங்கன்னா என்னடா 3 சும்மா இருங்கடா சண்டை போட்டுட்ருக்குதுங்க. சரி உள்ளே போய் பார்ப்போம் தண்ணியோட லெவல் எப்படி இருக்குது. மழை வர மாதிரி இருக்குது. ஆக்சுவலி சரியான கிளைமேட்டு. உள்ளே போய் பார்ப்போம். துரதிருஷ்டவசமாக நாங்கள் போகும்போது டைமிங் க்ளோஸ்டாக. ஸோ அதனால் வந்து நாட் அலவுட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த நாய்ங்க வேறு சும்மா ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறோன்னா அடுத்து வேறு எங்கேயாவது போகலான்னு சொல்லி வெளியே கிளம்பி வந்துட்டுருக்குறோம். நான் மட்டும் இல்லை, நிறைய பேர் உள்ளே வந்து ஏன்டா வந்தோம் இவ்வளோ தூரம் அப்படின்ற மாதிரி இருக்குது. 1:30 மணி வரைக்கும் தான் இங்கே வந்து டைமிங் இருக்குதான். அதனால் யாராவது தோனி ஃபால்ஸுக்கு ஒரு ட்ரிப் வரணும்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு 1:30 மணிக்குள்ளே வந்துடுங்க. அதுதான் லாஸ்ட். ஆமாம், உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க கூப்பிட்டு வருவாங்களாம்மா கைடோடு வச்சு. தெரிஞ்சிருந்து நான் வந்திருக்க மாட்டேனே இந்த மாதிரி. சரி ஓகே, நெக்ஸ்ட் எங்கே போக போகிறோம் அப்படின்னு தெரியல. போகிற வழியில் பார்ப்போம். தெரியுதா? நாய்க்குட்டியெல்லாம் சேல்ஸ் இருக்குது பாருங்க.
இது எவ்வளோங்க? பத்தாயிரமா? അത് 6000. ഇതിൽപ്പെട്ട തന്നെ അല്ല, ഇത് ഒരുപാട് രോമങ്ങൾ വരുന്നതാണ്. ഇത്ര വരുന്നത് അത് നല്ല അത്യാവശ്യമാണ്. 10,000. ഇത് പെണ്ണാണ്. ഓ ഇത് 10,000. அந்த ஹச் டாக் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய். யாருக்காவது வேணும்னா இந்த இடத்துல வந்து ஸ்பாட்டில் வந்தீங்கன்னா இந்த மாதிரி நாய்க்குட்டி வித்துட்டு இருப்பாங்களாமா. இன்றைக்கி கம்மியாக வித்துட்டு இருக்கிறாங்க. ஸோ நிறையா வெரைட்டிஸ் ஆஃப் டாக்ஸ் வந்து இங்கே குட்டியில் சேல்ஸ் பண்ணுவாங்களாமா. மழை வந்துச்சுடா, ஐயோ. ஸோ அந்த வகையில் நீங்கள் குட்டி இதுதான் குட்டி டாக்ஸ் எல்லாம் வேணும்னா அங்கே வந்து வாங்கிக்கலாம். நினச்ச மாதிரியே மழை வந்துருச்சு. எங்கேயோ வரணும்னு நினச்சோம், எங்கேயோ வந்துருக்கு. ஸோ மழையில் நனைஞ்சிட்டு அடுத்து எங்கே போக போகிறோன்னா சோறு எங்கே போக போகிறோம். மணி 2 ஆச்சு, பசிக்குது ஒரு பக்கம். செம்ம சில்லுன்னு காற்று. ஸோ இதான் வந்து பாலக்காடு ஜங்ஷன், பாலக்காடு சிட்டி. ஃபுல்லாக மழை. ஸோ இந்த ஆட்டோக்கார்ட்ட எந்த கடை நல்லா இருக்கும் கேட்போம். ஹோட்டல் க்ரௌன் ஆப்போசிட்லேயே சொல்கிறேன். நேராக போகணுமா? சரியான மழை. கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்கிறாரோ, பக்கத்தில் கிடையவே 3 ஹோட்டலுங்க. 3 ஹோட்டல் நல்லாயிருக்கும். அதில் முதல் ஹோட்டல் எது? இதுவா?
கிலோமீட்டருக்கு மேலேயே பெட்ரோல் பங்கே லெஃப்ட் சைடில் இல்லைடா. கோயம்புத்தூர் போகிறவங்க என்ன தான் பண்ணுவானுங்கன்னு தெரியல. ஃபைனலி அப்படியே போயிட்டுருக்கோம். பின்னாடி வியூ பார்த்தா தெரியும், செம்மையாக இருக்குது. சரி அப்படியே நம்ம வண்டி எடுத்துகிட்டு கிளம்புவோம். பெட்ரோல் பங்கு மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் தேடிட்டு இருக்கிறோம். ஒரு பெட்ரோல் பங்கு கிடையாது. எப்போ வண்டி நிற்க போகுதுன்னே தெரியல. இருந்தாலும் அப்படியே போவோம், பார்ப்போம். நம்பிக்கையோட கொஞ்சம் நஞ்ச பெட்ரோல் இருக்குது, அதை வச்சு போவோம். வியூ தாங்க அல்டிமேட். பார்ப்போம், செக் போஸ்ட்டில் போயிட்டு நம்ம ஏதாவது கிடைக்குமான்னு பார்ப்போம். பெட்ரோல் பங்க் இருந்தாலும் அடிச்சுட்டு இதெல்லாம் தள்ளிட்டு தான் போகணும். லாட்ரி சீட்டுக்கு மட்டும் கூட்டம் அல்லுது. கோயம்புத்தூர் மக்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் கண்டிப்பாக. பஸ் ஸ்டாப் என்ன பஸ் ஸ்டாப்? வட்டப்பாறம். ரயில்வே ட்ராக் அந்த பக்கம் தானே போகும். ரயில்வே ட்ராக் உள்ளே தான் இருக்குது. ஒரு ட்ரெயின் போயிருந்தால் நல்லா கிளியராக தெரிஞ்சிடும்.
கருப்பில் தெரியுறாங்க. இதான் கேரளா பார்டரு. இங்கெல்லாம் எல்லாம் லாட்ரி சீட் வாங்குறதுக்காக வந்தவங்க தான் முக்கால்வாசி. சரிடா, ஏதோ நிப்பாட்டுறா பார்க்கலாம். நம்மளே ஏதாவது வாங்கி பார்ப்போம். ஏபிஜே அப்துல் கலாம் கிட்டே போய் பார்ப்போமா?
இங்கே நின்று ஆட்டிப்பாரு நமக்கு எவ்வளோ இருக்குது மிச்சம்னு. இவ்வளோ தூரத்துக்கு வந்து சேர்த்து விட்டுருச்சேன் பெட்ரோல் பங்க் இருக்கிற இடத்துக்கு. எப்பா சாமி, பாலக்காடுலேருந்து வாழையாச்சி தாண்டி வர வரைக்கும் பெட்ரோல் பங்க் லெஃப்ட் சைடில் இல்லைன்னா ரைட் சைடில் மட்டும்தான் இருந்துச்சு. லெஃப்ட் சைடில் ஒன்று கூட இல்லை. எங்கே போய் சொல்கிறது இந்த கொடுமையை? இது என்ன கொடுமை தெரியுமா? பெட்ரோல் பங்க் இருக்கிற இடத்துக்கே வந்தாலும் பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோலே இல்லையா. அதாவது இதுதான் நேரங்கிறதா சாமி. சரி, வேறு பெட்ரோல் பங்க் இருக்கான்னு போய் பார்ப்போம். அங்கே ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குதா பார்ப்போம். அதுலேயே பெட்ரோல் இருக்குதானே. அது என்ன ஹெச்பியா? அதான் அந்த பெட்ரோல் பங்க் போய் பார்ப்போம். லெஃப்ட் ஏறுமா? ஏறு அங்கே லெஃப்ட் கட் பண்ணுறதுக்கு இடம் இருக்கு. குமரகுரு இஸ் நவ் ஹியர் ஸ்டடி MBA. வெயிட்ரா லெஃப்ட் பேர் என்ன வண்டி அடிக்குதா? சொன்னல நம்மால் கரெக்டாக பெட்ரோல் பங்க் இருக்கிற இடமா பார்த்து கொண்டு நிப்பாட்டுவார். போயிரு வந்துட்டோம். அப்பாடா அடிக்கிறாங்கடா, பெட்ரோல் இருக்குதுடா. அம்மாடி, அவ்வளோதாங்க. பேக் டு கோயம்புத்தூர், நம்ம ஊருக்கு வந்தாச்சு. ஸோ பயங்கரமான ஒரு ஃபன்னோடு இருந்துச்சு இந்த ஒன் டே ட்ரிப் நமக்கு. ஸோ கேரளா பாலக்காடு போய் நம்ம என்னென்ன பண்ண முடிஞ்சது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவ்வளோதாங்க. பெருசாக அங்கே போய் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு டைம் இல்லை, அதுதான் உண்மை. அவ்வளோதான். ரிட்டன் வந்துட்டோம். நம்ம நைட்டு வேறு ஆயிடுச்சு இப்போது. ஸோ நம்ம அப்படியே வீட்டுக்கு பக்கம் போகிறோம். நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது ஒரு நல்ல ஒரு ஒன் டே ட்ரிப்பில் இதே மாதிரி பாலக்காடோ கேரளாவோ நம்ம போனாலும் பிளான் பண்ணி போனோம் அப்படிங்கிற விஷயத்த நாங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, ஓகே, நெக்ஸ்ட்டு பிளான் பண்ணும்போது பிளான் பண்ணி போவோம். அவ்வளோதான். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை. நன்றி, வணக்கம். திஸ் இஸ் விஜய் மணிகண்டன். தேங்க்யூ.